கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2 நிருபம் 3 அதிகாரம் 6 வசனம். 2 கொரிந்தியர் 3:6, 2 Corinthians 3:6. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. இப்போ என்ன, இது புதிய உடன்படிக்கை என்று சொல்லக்கூடிய, நான் ஊழியக்காரன் யார்? புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரன். புதிய உடன்படிக்கை என்ன? எரேமியா 31:31 பார்க்கிறோம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கையை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் அவர்களுக்கு நான் நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிறகு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் புதிய உடன்படிக்கை. இந்த புதிய உடன்படிக்கையின்படி நாங்கள் ஊழியக்காரரானோம். ஏன்னா இந்த உடன்படிக்கை என்னவா இல்லை, எழுத்துப்படி இல்லை, என்ன ஆவிக்குரியதாக இருக்கிறது. ஏன்னா இது ஆவியில் உருவான ஒரு உடன்படிக்கை என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 5 வசனம் சொல்லும்போது என்ன சொன்னார்? நான் யார், பவுல் யார், அப்போல்லோ யார், அதெல்லாம் ஒருத்தருமே இல்லை, தேவன் கொடுத்த கிருபை தான். ஏன்னா எபேசியர் 3 அதிகாரம் 7 வசனத்தில் சொல்லும்போது அதே தான் சொல்கிறாரு. தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானே. அப்போ என்ன, இந்த ஊழியம் என்ன? புதிய உடன்படிக்கையின் ஊழியமாய் இருக்கிறது. இந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியம் என்னவா இருக்கு? ஆவிக்குரியதாக இருக்கிறது, எழுத்துக்குரியதா இல்லை. இங்கே சொல்லும்போது என்ன சொல்றாரு? எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. யோவான் 6 அதிகாரம் 63 வசனத்தில் ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. எப்படி? நான் சொல்கிற வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குது. அப்போ இந்த வார்த்தைகள், நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகள் என்னன்னா ஆவிக்குரியதாய் இருக்கிறது என்று சொல்லக்கூடியதா. எழுத்து கொள்ளுகிறது. நம்ம இதை நன்றா புரிஞ்சு கொள்ளணும்னா யாத்திராகமம் 32 அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். முதல் மோசே இந்த 10 கற்பனைகளை எடுத்துக்கொண்டு கீழே வரும்போது அங்கே என்ன பார்க்குறோம்? அங்கே ஆரோன் கண்ணுக்குட்டி செய்து அங்கு மக்களை விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் ஈடுபட வைத்து அங்கு அவர்கள் பழி செலுத்தி கொண்டு இருக்கிறத பார்த்து அன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? யாரெல்லாம் அதை செய்தாங்களோ அவங்களெல்லாம் கொலை செய்து விடுங்கன்னு சொல்லும்போது லேவியின் புதல்வர்கள் போய் ஏறக்குறைய 3000 பேரை கொலை செய்து விடுறாங்க. ஆனால் ஆவி என்ன பண்ணுது? உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. முதல் ஆவி எப்போ கொடுக்கப்பட்டது? பெந்தெகோஸ்தே நாளில் அப்போஸ்தலர் நடவடிக்கை 2 அதிகாரத்தில் கொடுக்கப்படுகிறது. மேல் வீட்டு அறையில் சீயோன் மலையில் கொடுக்கப்படுகிறது. அன்றைக்கு ஆவி வந்தபோது முதலாக பிரசங்கம் பண்ணும்போது எவ்வளோ பேர் ஏற்றுக்கொண்டாங்க? ஏறக்குறைய 3000 பேர். இப்போ புரியுதா? எழுத்து கொள்ளுது, ஆவி உயிர்ப்பிக்கிறது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது பழைய உடன்படிக்கைக்கு உள்ள ஒரு ஊழியக்காரனுக்கும் புதிய உடன்படிக்கைக்கு உள்ள ஒரு ஊழியக்காரனுக்கும் வித்தியாசம் தெரியணும். பழைய உடன்படிக்கையில் இருக்கிறது நீன்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆனால் புதிய உடன்படிக்கையில் கர்த்தரை சொல்லக்கூடியதாக இருக்கும். கர்த்தருடைய கிருபையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கென்று வாழுங்க அப்படின்னு சொல்லும்போது கர்த்தருடைய கிருபை உங்களை என்ன பண்ணுது? அவருக்கு உகந்த பாத்திரமாய் மாற்றுகிறது. அப்பொழுது உங்கள் வாழ்க்கை மாற்றப்பட்டதாக இருக்கிறது. பழைய உடன்படிக்கையில் அவர் செய்யக்கூடியது, ஆனால் புதிய உடன்படிக்கையில் அவர் நமக்குள் வாசமாய் இருந்து நமக்குள் கிரியையை நடப்பிப்பது. இப்போ நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இதை செய்யின்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ அவருடைய வழிநடத்துதலின்படி நம்ம வாழும்போது நமக்கு என்ன உண்டாகிறது? ஜீவன் உண்டாகிறது. ஜீவனை கொடுக்கக்கூடிய காரியங்களை பண்ணுறோம். அதனால தான் எழுத்து என்ன பண்ணுது? எப்போவுமே இதை செய்யதுன்னு சொல்லக்கூடியதா. அதாவது பழைய உடன்படிக்கையில் கர்த்தர் மோசே மூலமாக நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. ஆனால் புதிய உடன்படிக்கையில் அவரே வந்தார்.
எப்படி? பரிசுத்த ஆவியானவராய் வந்து இன்றைக்கு நமக்குள்ள வாசமாய் இருந்து நம்மளை உயிர்ப்பிக்கக்கூடியவராய். அதனால தான் யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனத்தை சொல்றது என்ன? ஆவியே உயிர்ப்பிக்கிறது. நான் பேசுகிற வார்த்தை என்னவாயிருக்கு? ஜீவனோ ஆவியுமாய் இருக்கிறது என்று சொல்லக்கூடியதா. அதனால தான் எழுத்து கொள்ளுது, ஆவி உயிர்ப்பிக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, அப்போ நம்ம ஜீவன் கொடுக்கிற ஊழியத்திற்கு வந்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, இதோ நாங்கள் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களாய், ஜனங்களை உயிர்ப்பிக்கிறவர்களாய், உமக்கென்று வாழுகிறவர்களாய் மாற்றி வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம்.